வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோவல். நான் உங்கள் மோகன். ஆமாங்க, ஃபைனலாக நமக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்துருச்சு. அது எல்லாமே யாருனாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எவ்வளோ வந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இது வந்துட்டு நம்ம ஊர் வந்துட்டு கிராமம் தான். சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருவி கத்துறது இது மாதிரிலாம் கேட்க தான் செய்யும். அதனால் வந்து டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா சாரி. ஏன்னா வந்துட்டு அது கத்திகிட்டே தான் இருக்கும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கே நினச்சிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. நிறையா போடுறான்டா. இந்த இன்கம் பார்த்திங்கன்னா எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் இதே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்திருக்கு. இது வந்து இதோட நிற்க போகிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேல்ரி இல்லாமல் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணால் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு யூடியூப்பும் பார்த்துட்டு ஃபஸ்ட் இன்கம் எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா என்னோடய விடாமுயற்சின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 1.5 வருஷம் பாருங்கள், ₹1 கூட லாபம் இல்லாமல் போட்ட காசு எடுக்க முடியாமல் நான் வந்துட்டு அவ்வளோ வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்துட்டு ஒருவேளை நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு தோணும். நினச்சி பாருங்கள், 1.5 வருஷம் ஒருவேளை நம்ம தோத்துட்டோமா இல்லை வந்து ஜெயிக்க போகிறோமா இல்லை எதுவுமே தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள். ஏன்னா முன்னோர்கள் வரலாறு முழுக்க நம்ம அதுதான் கற்பிச்சிருக்கு. தொடங்கிறது பிரச்சனை இல்லை, தொடர்றது தான் முக்கியம். ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது என்னையவே நானே மோட்டிவ் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். என்னடா வீடியோவுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. ஸ்டார்டிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கே தோணும்ல, ஒருவேளை நம்ம வந்து தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம தோக்க மாட்டோம், ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிப்போம், வெயிட் பண்ணுன்னு சொல்லி இப்போ வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். இது வந்துட்டு இதோட முடியவும் போகிறதில்ல. இதுக்கு மென்மேலும் வளர்ந்துட்டே தான் போக போகிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். கண்டென்ட்டும் நிறைய இருக்குது, கொஞ்சம் ரெகுலராக போடணும். அப்புறம் வந்துட்டு கேமரா கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அப்புறம் மைக் நம்மள்ட்ட இல்லையா. இந்த பிளேஸ் எல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோக்கா பெருசாக இது பண்ணாது. நம்ம வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் இது பண்ணணும்ல. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைக்கெலாம் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினா தாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சின்ன மைக்கெலாம் இருக்குது, நம்மள்ட்ட சின்ன மைக்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணாது. அப்புறம் பார்த்திங்கன்னா தெளிவாக கேட்காது, ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவே ஃப்ளாப் ஆகிரும் எடுத்துகிட்டு. அதனால் வந்துட்டு நம்ம வாங்கினா நல்ல மைக்காக வாங்கணும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 10,000 15,000 மேலே போட்டு வாங்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணணும். இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் இன்கம் எடுத்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா ஹெல்ப்புங்க. நான் ஒருத்தன் தான் சேனல் ரன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர், பிரசாந்த், சுபாஷ், மொய்னாத் அண்ணா, தினேஷ் அண்ணா, தருமை, கோகுல், அப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸு. எந்த எதிர்பார்ப்புமே இருக்காதுங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். நம்ம இப்போ ஏதாச்சும் சமையல் வீடியோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வீடியோ செஞ்சோம்னா பசங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும், அந்த ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். அதுவும் வந்துட்டு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஜெம்முன்னே சொல்லுவாங்க எல்லாருமே. எல்லாத்துக்குமே தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். சும்மா வாயோடு நிறுத்த போகிறதில்ல, வீடியோவில் சொல்கிறேன்ல, ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததை இங்கே வந்து இப்போ நின்றுட்டுருக்கேன் ஃபஸ்ட் இன்கம்மோட. அவங்கள்ட்டையும் சொன்னேன், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பாரு, யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்துட்டு சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆல்ரெடி நாங்கள் 3 சேனல் வச்சுருந்தோம் ஸ்டார்டிங்கு. இது கொரோனா பீரியட் அப்போ ஒரு 3 சேனல் வச்சுருந்தோம். அது எல்லாமே வந்துட்டு காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் அப்போ பற்றி தெரியாது. அதனால் தேவையில்லாத வீடியோஸ்லாம் போட்டு காப்பிரைட்ஸ் ஆகி இதெல்லாம் எல்லாமே டெலீட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் வந்துட்டு விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் மைண்டில் தோணுச்சு, ஆல்ரெடி இப்படி பண்ணியிருக்க முடியல, ஃபுட் கண்டென்ட்டு விலாக்லாம் போட்டுட்டு இருந்தோம்ல. விலாக் போடல, அதில் வந்துட்டு இங்கே கிராமத்தில் மீன் பிடிக்கிறது, ஃபுட் வீடியோஸ் இதெல்லாம் போட்டுட்ருப்பேன். சரி, நம்மளும் இதே மாதிரி ஆரம்பிச்சிடலாம், ஏன் ஆல்ரெடி அதான் ஓரளவுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சும்மா தம்ப்நெயிலே எடிட் பண்ண தெரியாது, வீடியோ இல்லை நைட்டில் அப்படியே எடிட் பண்ணி போட்டிருப்பேன். இதே யூடியூப்பில் போயிட்டு ஓல்டர் கொடுத்து பாருங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மீன் பிடிக்கிற வீடியோ போட்டோம். சரியான ஃபன்னாக இருக்கும். வீடியோ எப்படி எடுக்கணும், என்ன பேசணுன்னே தெரியாது, என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. அது பசங்களோட சேர்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம். பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறப்ப எனக்கே சிரிப்பு வந்துடும், செம்ம ஹாப்பியாக இருக்கும். யாராச்சும் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா
வேறு வீடியோஸ் பார்த்தா நல்லா இருக்குமாங்களா? அப்படியே இல்லை, நான் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சேனாவே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிரும். அப்படி இருக்கும் அவங்களோட சமையல் பண்ணுறதெல்லாம். இப்போ வந்துட்டு அது சரியாக போடுறதில்ல, கொஞ்சம் வந்துட்டு விலாகு அது இதுன்னு பார்த்துட்ருக்கோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கிளம்பிச்சு மறுபடியும் வந்துட்டு பசங்களோட சமையல் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் போடணும், பெருசாக பண்ணணும். சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அப்புறம் வேறு என்ன சொல்ல வந்தேன், இருங்க கட் பண்ணி பேசுகிறேன். உடனே எடுத்தோடனே அதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா வந்துட்டு கண்டென்ட்டை வந்து நோட்டில் எழுதிட்டு படிச்சுட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணால் பேசலாம், எவ்வளோ தூரம் வேணால் பேசலாம். எதுவுமே இல்லை, டப்புன்னு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு எடுத்தோடனே லென்த்தாலாம் ஒரு 5 நிமிஷம் 13 நிமிஷத்துக்குலாம் என்னால் பேச முடியாது. ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஓரளவுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும்ல, அதனால இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ப்ரேயர்லாம் இருக்குல்ல, சொல்லணும்னே நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் ப்ரேயர்லாம் வரும்போது 10th படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேர் வரும், ஸ்டார்டிங்லேருந்து வரும். அவங்க தான் போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும் சொல்லணும், திருக்குறள் அதுமாதிரி சொல்லணும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா என் பேர் வர்றப்போ ஐயோ அன்றைக்கி வந்து லீவாக இருக்கக்கூடாதா, இல்லைன்னா வந்துட்டு நம்பிக்கை லீவ் போடக்கூடாதா, இல்லை மழை வந்து அந்த ப்ரேயரே கேன்சல் ஆகிடக்கூடாதா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள் அப்போ வந்துட்டு அப்படி பயமாக இருக்கும், சையாக இருக்கும் பேசுகிறதுக்கே. ஆனால் இப்போ பாருங்கள் அப்படியே உங்கள் முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருக்கேன், என்ன வாய் அடிச்சிட்டு இருக்காது. ஓல்டு வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சரியான வாய் பேசிகிட்டே தான் இருப்பேன். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. செம ஹாப்பியாக இருக்குங்க. எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $102 வந்திருக்கு. அது மானிட்டேஷன் வந்து எப்போயோ ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போடல. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 35 வீடியோஸோ என்னமோ தான் போட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்துட்டு ரீச்சு 1,00,000 வியூஸு அப்படிலாம் எதுவுமே போனதே இல்லை தெரியுமா. நம்ம வந்துட்டு வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம், எல்லா வீடியோஸ்க்குமே அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக தான் வந்திருக்கும். ஆனால் வந்துட்டு போராட்டம் தான், எல்லாமே போராட்டம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், என்ன ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் அப்படி தான் போகும், கம்மியாக தான் வரும். ஆனால் வந்துட்டு அப்பயும் நான் வந்துட்டு விடவும் மாட்டேன். அப்படியே வீடியோ பரவாயில்ல போனால் போகுது. ஆனால் நான் வீடியோ நல்லா தான் எடிட் பண்ணியும் போடுவேன், தம்ப்நெயிலும் நல்லா தான் மேக் பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு என்னென்னு தெரில, நம்ம பேசுகிறது பிடிக்கலையா இல்லை வந்துட்டு என்னென்னு தெரியல. அது ஓகே, ஒரு நாள் பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்க போகிறேன், எவ்வளோதான் எத்தனை வருஷம் ஆனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இப்படின்னு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி அப்படியே அமௌண்ட் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா $102 வந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000க்கு வந்துட்டு 200 என்னமோ கம்மி. இந்த அமௌண்ட் தான் வந்துச்சு. சரி வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரி இதை வந்துட்டு நம்ம யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கும் என்னமோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இல்லை, அது வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் கிரமிச்சு வந்திருக்கு, அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். சரி ஓகேங்க, நானும் வந்துட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். இன்னும் வந்துட்டு நிறையா அப்டேட்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய பெரிய வீடியோலாம் பண்ணணும். இங்கேயே தான் சுற்றிட்டுருக்கோம். இன்னும் வந்துட்டு தெரியாத பக்கம், இன்னும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ப்ளேஸு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தேடி பிடிச்சி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான் எல்லாம் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மறந்துட்டுனா வேணால் கட் பண்ணிட்டு சொல்கிறேன், இருங்க ஏதாச்சும் யோசிச்சு சொல்ல மாதிரி ஞாபகம் இருந்துச்சுன்னா. அப்புறம் வந்துட்டு இது சொல்லலான்ட்டு இருந்தேன், இன்னும் 9,000 ஒரு அமௌண்ட்டா, இதை எடுத்துகிட்டுலாம் ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது வந்து நார்மல் அமௌண்ட்டாக இருக்கலாம், இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா 1.5 வருஷம் கிரமிச்சு வந்திருக்கு. அதுவும் என்னோடய வந்து நான் அவ்வளோ போராடி அவ்வளோ கஷ்டப்பட்டு, அது இல்லாமல் நிறைய கமெண்ட்லாம் வந்துட்டு நல்லதாக பண்ணுவாங்க. நிறைய பேர்லாம் ரொம்ப மோட்டிவ் பண்ணுவாங்க, 1-2 பேர்லாம் அப்படியே ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. என்ன ஆள் நீயெல்லாம் ஒரு ஆள், நீயெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கியா, இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கெல்லாம் ஒரு கண்ணாடியா அப்படி இப்படின்ட்டு பேட் கமெண்ட்ஸு எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். அதனால் வந்துட்டு இந்த அமௌண்ட் எனக்கு பெருசு தான். இதை வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து லாஸ்ட்டு கிடையாது. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் சேலரி மட்டும்தான். இது போக இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர குறைய வைக்கவும் மாட்டேன், குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஃபைனலாக வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு மட்டும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்துட்டு என்ன ஒர்க் வேணால் போங்க, என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், ஆனால் வந்துட்டு அதில் வந்துட்டு ஸ்கில் நல்லா வந்து கற்று வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் எந்த ஒர்க் வேணால் போங்க, அதில் வந்துட்டு நல்லா ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எந்த ஒர்க்னாலும் உங்களுக்கு எடிட்டிங் வருதா, எடிட்டிங் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிலேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பக்கம் ஒர்க் போனீங்கன்னா அங்கேயே வந்து உட்காந்துடக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் ஒர்க்கே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு மேலேயும் வர முடியாது, நம்ம நினச்சதும் வாங்க முடியாது, நினச்சதும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா பிஸ்னஸ் மேனும் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்டார்டிங் ஒரு ஒர்க் போகிறேன்னா அதில் வந்துட்டு நமக்கு பெனிஃபிட் இருக்கணும். லாஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து அது வந்து நிறையா காசு சம்பாரிச்சு தரணும். ஓகேவா, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து 10 ரூபா சம்பாரித்தாலும் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும். இல்லை நான் 8 மணி நேரம் எனக்கு வேலைக்கு போயிட்டு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு ஐயோ அந்த 10,000 5,000 20,000 வாங்கிட்டுச்சா கடுப்பாக இருக்குது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது வேஸ்ட்டு. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும்.
உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு நல்லா வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு இதை வந்துட்டு சூஸ் பண்ணிடுங்க. அதை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு எப்போ வந்துட்டு உங்களுக்கு அது நல்லா காசு தருதோ அப்போ ஒர்க் போனாலும் சரி, பிஸ்னஸ் போனாலும் சரி, தனியாக பண்ணி மேலே வர வழியை பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நான் அப்படி தான். இப்போ வந்துட்டு இன்னும் ஃபுல் டைமாக யூடியூபர் ஆகிறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ ஒர்க்கும் போயிட்டு இதுவும் பண்ணிகிட்ருக்கேன்ல, நான் நிற்க போகிறேன் கொஞ்ச நாள் நின்றுட்டு ஃபுல் டைமாக இது பண்ணணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு இதுதாங்க ஆசை. காசு சம்பாதிக்கணும்னா எவ்வளோ வேணால் போகலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுற பக்கமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 18,000 சேலரி. யூடியூப்பில் அதை விட கம்மியாக தான் வருது. ஆனால் வந்துட்டு நான் இன்னும் 1 இயர்க்கு பக்கம் போயிடுச்சுன்னா இன்னும் வந்துட்டு அதில் இன்க்ரிமெண்ட் வந்துடும். ஆனால் அப்படி நான் பார்க்க போகிறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இது தான் வரும். அதை விட எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் 10 ரூபா சம்பாரித்தாலும் என் மனசு திருப்தியாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, விளாக் எடுக்கும்போது செமையாக இருக்கும். அப்படியே ட்ராவல் பண்ணுறப்பல அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். அது சும்மா வீடியோஸ்க்காக சொல்ல, உண்மையாக அப்படி தான் இருக்கும். செம்ம ஃபீலாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதுதான் பண்ண போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஓகேவா? எது வேணால் பண்ணுங்கள். ஆனால் அவங்க வந்து பிடிச்சதை பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒர்க் போக வேணாம்லாம் சொல்ல. அது உங்களுக்கு பிடிச்சதுனாலும் அதே பண்ணுங்கள். எனக்கு போக பிடிச்சிருக்கு அப்படின்னா அது பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகேங்க. அடுத்து வந்துட்டு ஒரு நல்ல வீடியோவில் வரேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் மைண்டில் ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ வந்துருச்சு. ஐயா வீடியோ போட்டுட்டு இருந்தோம்ல, அது காசு வந்துருச்சு. எவ்வளோ வந்தது? 8700 வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ தான் வந்திருக்குது முதல் டைம். இனிமேல் தான் போட தான் மறுபடியும் நிறைய வரும். அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், என்ன இவ்வளோ வீடியோ போடுற காசே வர மாட்டேங்குதுன்னு. கடைசியாக போட்டு விட்டாங்க. 8700 போட்டு விட்ருக்காங்க. சரி சரி. இனிமேல் போட மறுபடியும் காசு எச்சா வரும். சரி, எப்படி எச்சா வந்து எங்காச்சும் ஒரு வீடு பார்த்து வாங்க. சரி, பெரிய வீடை கட்டிடலாம். பெரிய வீடாக இல்லைன்னா கூட சின்ன வீடா, இந்த வீடு பத்தாது தட்டி நம்மளுக்கு இன்னொரு வீடு வேணும். சரி சரி. விசாரிச்சு வாங்கினா நம்மளுக்கு வீடு பத்தாது, இன்னொரு வீடு வாங்கலாம், எங்காச்சும் பார்க்கலாம். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா? சரி, கூட வாங்கிடலாம். நிறைய சம்பாரிச்சு